அப்பாடி எப்படியோ நம்ம நல்லா நைட்டு நம்மளோட சேனல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லா தூங்கியாச்சு. நாமளே 6 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டோம். நல்லா சாரி 5 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்துட்டோம். இங்கே 2 பேர்த்த பாருங்க. இங்கே இந்த கேக் ஒன்றையும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. அப்படியே தூங்க போயிட்டோம். இந்த 2 பேர்த்த பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா அவங்க நம்மக்கிட்ட இந்த கிஃப்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த கிஃப்ட் எல்லாமே சில கிஃப்ட்டு தான் எங்கள் அம்மாவுக்குலாம் கொடுத்தது, சில கிஃப்டெல்லாம் எங்களோட ரிலேஷன்ஸ் கொடுத்தது. சரி, எங்களோட எல்லா கிஃப்ட்டையும் நாங்கள் ஒவ்வொன்றா எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டு தான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. உள்ளே தொட்டு பார்த்தாலும் அவ்வளோக்கும் எதுவுமே தெரியல. இது ரேப்பர் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அப்படியே அந்த ஒரு மாதிரி அந்த ஆரஞ்சு கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஹோம்மேட் ஸ்டாம்ப் செஞ்சுருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. இதில் பெயிண்ட் ஊற்றணும்னு நினைக்கிறேன். பெயிண்ட் மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் ஹார்ட்டோட ஷேட் தான் கொஞ்சம் மூஃபையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ரிலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அம்மா செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை எடுத்து ஐயோ எங்கேயோ விழுந்துச்சுப்பா. எங்கே விழுந்தது? ஐயோ, இங்கே விழுந்துருச்சு. ஓகே, இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒன்றும் பார்க்காதீங்க, எனக்கு கோல்டு தான் பிடிச்சிருக்கேன் எங்கள் மோட்டத்துக்கும், அதனால தான் இப்படி பேசிகிட்ருக்கோம். இந்த கிஃப்ட்டு தான் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். வெயிட்டாக இருக்குது கையில் தூக்கிருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு பிடிச்சிருக்குன்ட்டு ஐயோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி சொன்னேன். ஆனால் நம்ம சேனல் வந்து கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணல காய்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். இங்கே நானும் பொம்மையும் நல்லா உட்காந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கறதுக்கு பண்ணி பார்த்துட்ருக்கோம். இங்கே இந்த நிலா மட்டும் போய் அங்கே கிஃப்டை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, அப்புறம் நான் இப்போ கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு, அதனால தான் ஓப்பன் பண்ணிட்டேன். யார்கிட்ட இந்த கிஃப்டை பேக் பண்ணி வச்சது? இவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ ஆமாம், இதை பிரிக்கவே முடியல. இங்கே நம்ம 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிஃப்ட்டு பிரிச்சுட்ருக்கோம். இங்கே ஒருத்தவங்க நல்லா 2 பேர் நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. எப்படியோ பிரிச்சுட்டேன். நீ பிரிச்சேன்னு சொல்லாத. நான் மட்டும் பிரிச்சிருந்தேன்னா ஈஸியாக அழகாக பிரிச்சிருப்பேன். என்னடா இது ரவுண்டில் இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஏதோ ஸ்பின்னர் மாதிரி இருக்கு. ஓ, ஸ்பின்னர் வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஐயோ நிலா, அது ஸ்பின்னர் கிடையாது, ஸ்பின்னர் இரேசர்ப்பா. கேமராவில் வந்திருக்குல்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்ததுன்னு தெரில. சரி, இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்ன? அந்த இதுலேயும் எவ்வளோ கிஃப்ட் இருக்குது? ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் இருக்குது. அந்த ஒயிட் கலர் கிஃப்ட் எடுப்பா. இதுதான் ஒயிட் கலர் கிஃப்ட்டு. ஓ சாரி, இதுதான் ஒயிட் கலர் கிஃப்ட்டு. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இன்னும் அன்பாக்ஸ் பண்ணோன்னே வந்துடுச்சு. சரி, இதுக்குள்ள என்ன இருக்கு? இதோ அந்த பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க. இது நல்லாக்கா அடிச்சு விட்றேன். அடிக்காத, சளி பிடிச்சிடும். அடிச்சுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட்டாக ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்களே, அந்த கிஃப்டோட
பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்ட்டு? ஓகே, ஓப்பன் பண்ணுவோமா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பென்சில் வச்சு கொடுத்துருக்காங்க, பென்னும் பென்சிலும். அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, பட் ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரில. நாங்கள் அதுக்கு அதை ரேப் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. ரிலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு பென்னு தான் இருக்குது இந்த பெண்ணும். நெக்ஸ்ட் ஐயோ என்ன அம்மா எழுந்துட்டாங்க போலையே. சரி, இங்கே பாருங்களேன், இந்த ஸ்பேஸ் டிசைன் போட்ட பென்னு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸோ பென்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், அது எக்ஸோ பென்னு. எனக்கு தெரிஞ்சு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு அப்சரா பென்சில். நம்ம 3 பேருக்குமே இந்த ஜம்போ பென்சிலே போதும். நம்மளை கடைக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாலும் கூட்டிகிட்டு போகல. எனக்கு தெரிஞ்ச இந்த வேலையெல்லாம் நம்ம அம்மாவோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இரேசரு, பென்னு, பென்சில் எல்லாம் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இது நம்ம அம்மாவோட வேலையாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னும் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி வெளியே இருந்து ஆர்டர் பண்ண கேக் கிடையாது. அவங்க 2 பேரும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த கேக்கு வந்து ஃபுல்லாக சொதப்பிடுச்சு காய்ஸ். ஃபுல்லாக இந்த அது பேர் என்ன, நம்ம பட்டர் பேப்பர், அந்த பட்டர் பேப்பர் ஃபுல்லாக போட்டு விட்டாங்க. கீழே மட்டும் வைக்காமல் சைடில் எல்லாத்தையும் போட்டு விட்டாங்களா, அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. அதனால் அந்த மேல் பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்படி வெட்டி வச்சுருக்காங்க. கேட்டால் இப்படி சொல்லியிருக்காங்க. இதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, எங்களுக்கு வந்து 2 டயர் கேக் செய்கிறேன், 3 டயர் கேக் செய்கிறேன்னு செஞ்சாங்க. இதுக்கு 1 டயரில் செஞ்சுருந்தா வச்சு சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ஒரு 1 டயர் கூட இல்லாமல், 1/2 kg கூட வராமல் ஒரு கேக் செஞ்சு வச்சுருக்காங்க. சரி, ஒரு வெட்டின பிஸ்கெட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. கேட்டால் வாஃபிள்ஸ்ன்னு சமாளிச்சுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அதுதான் நாங்கள் சாப்பிட முடியாமல் தவிச்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் டர்ன் அவுட் பண்ணால் என்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஏன் நீங்கள் அந்த பெரிய பொம்மையை விட்டுட்டு இந்த இது ஓப்பன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஏன் பேக்ரவுண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, கிச்சன் செட் எங்கே போச்சு, அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் நாங்கள் இன்னொரு வீடியோவில் கிளியராக போடுறோம், சரியா? நாங்கள் முதல்ல வந்த எபிசோட்லேயே நாங்கள் சொல்லியிருப்போம், இப்படி அந்த கிச்சன் செட்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குன்ட்டு. ஆனால் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு அடுத்த வீக்கெண்ட் சேட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே காய்ஸ், பாய். நாங்கள் தூங்குறோம். 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஏதாச்சும் இருக்குமோ? அட, நம்ம மறந்தே போயிட்டோம். நமக்கு டான்ஸ் கிளாஸு டான்ஸு, யோகா, மியூசிக்கு எல்லா கிளாஸுமே வெனஸ்டே நாளைக்கு தான் நம்ம போகணும் இந்த கிளாஸ் சென்டருக்கெல்லாம். நம்ம இன்னும் எந்த யோகாவுமே ப்ராக்டிஸ் பண்ணலையே. கஷ்டமான யோகாலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே கேர்ள்ஸ், பாய். நாங்கள் இப்போவே யோகா ப்ராக்டிஸ் பண்ணி, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி, இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நாங்கள் நல்லா காலையில் பண்ண முடியும். ஓகே, பாருங்க, எங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் இதுதான். ஓகே, பாய்.